வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வீட்டில் பள்ளி இருக்கிறது நல்லதா? பள்ளி தொந்தரவாக இருக்குங்க, தொந்தரவாக நினைக்காதீங்க. பள்ளி இருக்கிறது நல்லது. அதோட பலன்கள் தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். முழுசாக வீடியோ பாருங்கள். வீட்டில் பள்ளி செவுத்தில் இருக்கும், ஓடும்போது மட்டும்தான் தரையில் ஓடும், இல்லைன்னா சீலிங்கில் இருக்கும். சரிங்களா? அப்போ இருக்கிறது நல்லதான்னு கேட்டால் நிச்சயமாக நல்லது. பள்ளியிலே ராஜப்பள்ளிலாம் பெரிய பள்ளியெலாம் இருக்கும், அது சாமி அறையில் மோஸ்ட்லி இருக்கும். அந்த சாமி கிட்ட இருக்கக்கூடிய பள்ளிகள், சாமி அறையில் இருக்கக்கூடியது, சாமி லாஃப்ட், அதாவது சாமி ஷெல்ஃப் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் வந்து மகாலட்சுமியோட அம்சம் கொண்டது. அதனால் பள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, அந்த பள்ளிலாம் இருக்கட்டும். மற்ற பள்ளிகள் தொந்தரவாக இருக்குது. தொந்தரவு கிடையாதுங்க. ஒரு உயிரினம் நம்ம வீட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ வீட்டில் கற்பம்பூச்சி வாழ்றது நல்லதா? அப்போ வீட்டில் கொசு வர்றது நல்லதா? வீட்டில் புழு பூச்சி ஏதாவது புழுலாம் வருது அதெல்லாம் நல்லதான்னு கேட்டால் எல்லா உயிரினங்களுக்கும் அந்த தன்மை கிடையாது. பள்ளிக்கு அந்த தன்மை உண்டு. கவுளி சத்தம்னு சொல்லுவாங்க. பள்ளி கத்துது கரெக்டான, அதாவது நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் பேசிட்டு போனாப்பா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு கேள்விக்கு வந்து குச்சி குச்சி கொஞ்சம் பள்ளி சத்தம் கேட்கும். அது கவுளி சத்தம். அதாவது பிரபஞ்சம் பள்ளி மூலியமாக நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தாங்க, ஸ்டார்ட் பண்ணு, சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது வந்து கவுளி சத்தம்னே சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் முன்னோர்கள் கவுளி சாஸ்திரமே வச்சுருந்தாங்க இதுக்கு. அதாவது நம்ம எந்த விஷயம் பேசுகிறோமோ, இப்போ நல்ல விஷயம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால், ஒரு விஷயம் புதுசாக நல்லது, பொண்ணு பார்க்க போகலாம், மாப்பிள்ளை பார்க்க, கல்யாணம் பண்ண போகலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் பேசுகிறோமோ, நகை வாங்க போகலாம், இந்த மாதிரி நல்ல விஷயம் பேசும்போது கவுளி சத்தம் போட்டால் நல்லது, கண்டினியூ பண்ணி செய்யின்னு அர்த்தம். இதே தேவையில்லாத விஷயங்கள் ஏதோ பேசும்போது, என்னப்பா அவருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படின்னு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் பேசும்போது பள்ளி சத்தம் போட்டால் கான்ஷியஸாக கேர்ஃபுல்லாக இருங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கவுளி சாஸ்திரமே தனியாக இருக்குது. அதில் வேறு பள்ளி வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. பள்ளி கீழேயே விழாது. அதோடைய ஸ்ட்ராங்னஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது காலோட அதாவது பலம் எப்படின்னா, செவுத்தில் மட்டும் இல்லை, மேலே சீலிங்கில் கூட அப்படி தலைகீழ நின்றுட்டு இருக்கணும். அப்படியே ஓடும், இந்த பக்கம் வரும், இப்படி போகும், இப்படி வரும், எல்லாமே பண்ணும். கீழே விழாது. ஆனால் கீழே விழுது, ஒரு பள்ளி கீழே விழுது அப்படின்னாலே பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவும் நம்ம உட்காந்துருக்கோம், முன்னாடி விழுது, சைடில் விழுது, இந்த பக்கம் விழுது, பின்னாடி விழுதுனாலும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. இதை தவிர நம்ம மேலே பள்ளி விழுது, வலது பக்கம் கையில் விழுது, காலில் விழுது, ஷோல்டரில் விழுது, இல்லை தொடையில் விழுது, இந்த மாதிரி எங்கேயோ விழுது அப்படின்னாலே பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துறாங்க, சொல்ல வராங்கன்னு அர்த்தம். இந்த பள்ளிக்கான விழுதுக்கான பலன்கள் வேற ஒரு வீடியோவில், வேற ஒரு தருணத்தில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே பள்ளி இருக்கிறது நல்லது, துரத்தாதீங்க. பள்ளியை சூன்னு போட்டு கட்டை அடிச்சுக்கிறது சில என்ன நம்ம பண்ணுவாங்க, தொடப்பு குச்சி இருக்குது பாருங்கள், ஈர்க்குச்சி, அதில் லைட்டாக சுண்ணாம்பு தடவுவாங்க. சுண்ணாம்பு தடவை செவுத்தில் இப்படியே வச்சு உரசுவாங்க. பள்ளி என்னென்னு நினச்சிக்கும், ஏதோ பூச்சி தான் வந்துருக்குன்னு அப்படி கிட்ட வந்து அந்த நுனியை வந்து அப்படி கடிச்சிடும். சுண்ணாம்பு எப்படி இருக்கும் பள்ளிக்கு, அப்படியே எரிச்சல் தாங்க முடியாது. நமக்கு சுண்ணாம்பு சும்மா நாக்கில் தடவை எப்படி இருக்கும், தண்ணி எடுத்துக்கூடி அதை எடுத்துக்கூடின்னு குடிக்கிறோமே. பள்ளி எவ்வளோ பாவமானது. ஒரு உயிரினத்தை கஷ்டப்படுத்துறது நம்ம கர்மா எவ்வளோ பெருசாக சேரும். அது சாபம் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இறைநிலை பிரபஞ்சமே பார்த்துப்பாங்க நமக்கு என்ன கொடுக்கணும். நமக்கும் அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுப்பாங்க. அதனால் பள்ளியை துரத்துறதோ, பள்ளியை அடிக்கிறதோ, பள்ளியை சாவடிக்கிறதோ, இல்லை பள்ளியை இந்த மாதிரி துன்புறுத்துறதோ எதுவுமே செய்யாதீங்க. எங்கள் வீட்டில் நிறைய பள்ளி இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன திரும்ப பண்ணுங்கள், மயில் இறகு வாங்கிக்கோங்க. அதாவது எந்த இடத்துல மயில் இறகு இருக்குதோ அந்த இடத்துல பள்ளி வராது. இப்போ ஒரு செவத்தில் நிறைய பள்ளி இருக்குது அப்படின்னா, அந்த செவத்தில் என்ன பண்ணுங்க, ஒரு மயில் இறகோ 2 மயில் இறகோ வச்சுட்டிங்க, டேப் போட்டு கூட ஒட்டிடுங்க. இல்லை ஸ்டாண்டு மாதிரி வாலில் மவுண்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃபேன்சியாக ஸ்டோர்லலாம் கிடைக்கும். அந்த ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதில் அழகாக மயில் இறகு 2-3 மயில் இறகு வச்சுட்டு செவத்தில் ஒட்டுற மாதிரி, செவத்தில் படுற மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி எப்போ எங்கெங்கெல்லாம் வைக்கலாம்னா எல்லா டைரெக்ஷன்லையும் கூட வைங்க, எல்லா செவத்துலையும் வைங்க, அழகாக இருக்கும். மயில் இறகோட தன்மை சூப்பரானது. மயில் இறகு முருகரோட தன்மை, கிருஷ்ணரோட தன்மை, எக்கச்சக்கமான நல்ல எனர்ஜி வைப்ரேஷனை கூட சேர்க்கக்கூடியது. மயில் இறகு நார்மலாக வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பள்ளிக்கு இந்த மயில் இறகு ஒத்துக்காது. சரிங்களா? அப்போ உங்கள் வீட்டில் பள்ளி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் விரட்டாமல் இந்த மயில் இறகு வச்சாலே தானாக வராது, பள்ளி வராது. சாமி ரூமில் இருக்குது, அங்கே பரவாயில்லையா, பரவாயில்ல, அங்கே ஒரு மயில் இறகு வைங்க. இருந்தாலும் எங்கேயாவது ஒரு பள்ளி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது தான். அது வீட்டில் பள்ளி இருக்குது நல்லது. இந்த பாம்பு பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சாங்க புக் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவுளி சாஸ்திரம் இல்லை பள்ளி விழும் பலன்கள்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் கூட எடுத்து பாருங்கள், சில பலன்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ பள்ளி வீட்டில் இருக்கிறது நல்லதுங்க. மயில் இறக வச்சா வராது. தொந்தரவாக இருந்தால் மயில் இறக வைங்க. சாமி பூஜை ரூமில் இருந்தால் ரொம்ப நல்லது. இதை விரட்டாதீங்க, அடிக்காதீங்க. இதை செய்யாமல் இருந்தாலே, அதாவது விரட்டி அடிக்காமல் இருந்தாலே நமக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். வாழ்க வளமுடன்.